ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம் महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम நமः சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் 31/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தினராகிய நாமெல்லாம் ஆசாரசீலராக அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி வீட்டிலே சுவாமி அறையிலே சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பால் காய்ச்சி நிவேதனமாக வைத்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்கின்ற பொழுது அல்லது கந்தசஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த கூட்டு பிரார்த்தனைகள் கூட்டு பஜனைகள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பாடசாலையிலே கூட இந்த சிவபுராணத்தை அங்கே பாராயணம் செய்து கொள்வார்கள். ஆலயங்களிலும் நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இவ்வாறு இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் காலையிலே நமக்கு முடியவில்லை பாடசாலைக்கு செல்ல வேண்டும். மாலை பொழுதினிலே ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று இந்த திருமுறைகளை பாராயணம் செய்வது சிவபுராணத்தை பாராயணம் செய்வது இவையெல்லாம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகள் இவையெல்லாம் விலகி அந்த இறைவனுடைய நாமாவை சொல்ல 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 நம்முடைய உள்ளத்திலே இறைவன் வந்து குடிகொள்வானாம். அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இவ்வாறு கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இப்போ பல்வேறு ஆலயங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவம் என்று வெள்ளிக்கிழமையிலே சாயங்கால பூஜைகளெல்லாம் நிறைவு பெற்றதும் வசந்த மண்டபத்திலே அலங்கார தீபாராதனைகளோடு இந்த சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெறும். அவ்வாறு வருகின்ற பொழுதிலும் இங்கே வசந்த மண்டப பூஜையிலே இந்த பஞ்சபுராணங்கள் ஓதப்படுகின்ற பொழுது இந்த பாடசாலை மாணவ செல்வங்களெல்லாம் சேர்ந்து அந்த பஞ்சபுராணங்களை ஓத வேண்டும். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பெரியவர்களெல்லாம் இப்போ நாம் பெரியவர்கள் மட்டும்தான் அந்த தேவாரத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள் சில ஆலயங்களிலே. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு இவ்வாறு ஆலயத்திலே வந்தால் இந்த பஞ்சபுராணங்கள் படிக்க வேண்டும் என்பதனையெல்லாம் அவர்களை முன்னுக்கு விட்டு இந்த பிள்ளைகளை தேவாரம் படியுங்கள் என்று சொல்லி விடுகின்ற பொழுது அவர்கள் இந்த சபை கூச்சங்கள் தெளிவடைவதும் அவர்கள் இவ்வாறு இறை வழிபாட்டிலே பஞ்சபுராணங்கள் ஓதப்படுகின்ற பொழுதிலும் தொடர்ந்தும் அதிலே அவர்களுக்கு ஆசை வரும். அந்த இறை பக்தியிலே அவர்களை ஈடுபடுத்தச் செல்வதற்கு இவையெல்லாம் ஒரு சிறந்த உந்து சக்தியாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஐப்பசி மாதத்து
2வது வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள். இந்த ஆலய வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.